வசு, நாம வேண்டான்னு சொன்னியும் அர்ஜுன் தம்பி பிடிவாதமா இதெல்லாம் பண்ணாரு. கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு வசு. அவரை அவங்க அம்மா கண்டுபிடி திட்டாங்களே. நீ எதுக்கும் வருத்தப்படாத வசு. அர்ஜுன் தம்பி நம்ம சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணாரு. ஆனா கடைசியில இது அவருக்கே கெட்ட பேர் உண்டாக்கிருச்சு. அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வசு, நீ அவர்கிட்ட எதையுமே கேட்டாதமா, தப்பா நினைச்சுக்குவாரு. இல்லப்பா, இதை என்னால அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாது. என்ன பத்தி மேடம் ரொம்ப தப்பா பேசிட்டு போறாங்க. நாம என்ன அவ்வளவு கேவலமாவா போயிட்டோம்? இதுக்கெல்லாம் பதில் கேட்காம நான் விட மாட்டேன்ப்பா. நாம வாங்கணும்னு ஆசைப்பட்ட மில்லு அத நீ ஏலத்துல எடுக்கல. ஏலத்தை விட வசு அம்மாவோட பர்த்டே பார்ட்டி உனக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? இல்லம்மா, நான் ஏலம் எடுக்காததுக்கு வசுவோ அந்த பார்ட்டியோ காரணம் இல்லம்மா. இன்னையோட தேதியில அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து 25 crores மேல இல்லம்மா. அதுக்கு மேல போனா எடுக்க வேணாம் நான் தான் ஆனந்த் கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால தான் 25 கோடி தாண்டினதும் ஆனந்த் ஏலத்தை கேட்கறத நிறுத்திட்டாமா. இதெல்லாம் வசுக்கு எதுவும் தெரியாதுமா. இன்னும் சொல்ல போனா வசுவோ அவங்க பேரண்ட்ஸும் இந்த பார்ட்டிலாம் வேண்டாம், நாங்க வரமாட்டோம் தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணேன். வசு எனக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி நிறைய பண்ணியிருக்காமா. அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் தாம்மா எனக்கு இருந்துச்சு. மா சாரிம்மா, நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் தான் அந்த மில்லு ரொம்ப முக்கியம், அத நாம ஏலத்துல எடுத்தே தீரணும்னு உன்கிட்ட சொன்னேன்ல அர்ஜுன். கரெக்டுமா சொன்னீங்க. ஆனா பிசினஸ்ல எப்பவுமே ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க எனக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. அதனால தான் இது ஒரு பிசினஸ் ரீதியா அப்ரோச் பண்ணேன். மா வசு ரொம்ப பாவம்மா. நீங்க இது வரைக்கும் அவளை இந்த மாதிரி பேசினதே இல்லம்மா. அவ முகம் ரொம்ப வாடி போச்சுமா. அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கம்மா. உன் அம்மா அப்செட் ஆனதை விட அவங்க அப்செட் ஆனதுதான் உனக்கு பெருசா தெரியுதுல்ல? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. என் அம்மாக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்ப வேணாலும் கோச்சிக்கலாம், திட்டலாம், என்ன நீங்க அடிக்க கூட செய்யலாம். வசு நம்ம வீட்டு பொண்ணுமா. அவங்க அம்மா பர்த்டே அதுவுமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவங்களுக்கு மறக்க முடியாத பர்த்டேவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க கோவப்பட்டு திட்டினதுல அவங்களுக்கு எப்பவுமே மறக்க முடியாத பர்த்டே ஆயிடுச்சுமா. இத பாரு அர்ஜுன், உன் மேல இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கு வசு மேலயும் உண்டு. நீ போய் வசுவை கூட்டிட்டு வா. நானே சமாதானப்படுத்தி அவகிட்ட பேசுறேன். சரிம்மா. வசு 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 கதவு தர வசு ப்ளீஸ். வசு ஐ எம் ரியலி சாரி வசு. என் மேல தப்பு இல்ல வசு. அந்த மில்லோட ஒர்த்து அவ்வளவுதான். அதனாலதான் ஆனந்த் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். ஒரு ஆர்வத்தில் உங்க அம்மாவோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல வசு. அர்ஜுன் சார், மேடத்து மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அதுக்கெல்லாம் இப்ப அர்த்தமே இல்லாம போச்சு. மில்ல ஏலத்துல எடுக்க முடியாம போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. மேடம் என் மேல வச்சிருந்த மரியாதைய நீங்க கெடுத்துட்டீங்க.
இனிமே மேடமோட முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? ஐ எம் ரியலி சாரி வசு. அம்மா பேசுனதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டா நடந்தது மறந்து போயிடுமா அர்ஜுன் சார்? என் அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இதெல்லாம் பார்த்து அவங்க மனசு வருத்தப்படாதா? அவங்க உங்ககிட்ட பர்த்டே பார்ட்டி கேட்டாங்களா? வசு ப்ளீஸ் வசு, அதான் தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றேனே, புரிஞ்சுக்கோ வசு. இல்ல அர்ஜுன் சார், என்ன விட்டுருங்க. நான் உங்களை பார்க்க விரும்பல. வாழ்ற காலத்துல கடைசி வரைக்கும் மான ரோஷத்தோட வாழணும்னு நினைக்கிறோம். அதை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் வசு. அப்படிலாம் இல்ல வசு, எல்லாமே தெரியாம நடந்துச்சு. அம்மா இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல வசு. நீ வெளியில வா, ஒரு வாட்டி என்ன பாரு. என்னால உங்களை பார்க்க முடியாது அர்ஜுன் சார், போயிடுங்க. இல்ல வசு, உன்னை நான் பார்க்காம போக மாட்டேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வசு. நான் உங்களை பார்க்கணும்னா எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? சொல்லு வசு, நான் பண்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ராஜலட்சுமி மில் ஓனரை பார்த்து மில் பத்திரத்தை வாங்கிட்டு வந்து மேடத்துக்கிட்ட கொடுங்க. அப்புறமா வந்து என்ன பாருங்க. நீ சொன்ன மாதிரி செஞ்சா உன் கோவம் தீந்துருல வசு. முதல்ல நீங்க மில் பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. இப்பயே போறேன் வசு. அம்மா கிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு வந்து உன்னை பாக்குறேன். ஏய் இரு சார், சார். என்ன வேணும்? சந்திரசேகர் சாரை பார்க்கணும் சார். அவரெல்லாம் பார்க்க முடியாது. சார் இல்ல சார், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நான் உள்ள போய் பார்த்து வந்துடுறேன் சார். இல்ல சொல்லிட்டு இருக்கேன்ல. அதான் பார்க்க முடியாதுன்னு சொல்றாருல. அண்ணா அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க மாட்டாரு. இல்ல சார், போய் ரொம்ப appointment அர்ஜென்ட்டான வாங்கிட்டு வா. விஷயம். இல்ல சார், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இவ்வளவு சார், தூரம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இருங்க என்ன சார். பைத்தியக்காரங்களா? சார் விடுங்க சார். சார், சொல்றதை கேளுங்க சார். போயிடு. சார் ஒரு நிமிஷம் சார். பார்க்க ரொம்ப முடியாது. முக்கியமான விஷயம் சார். என்ன நான் இவ்வளவு சொல்றேன் கேட்க சார், மாட்டான். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். செக்யூரிட்டி அவர் உள்ள அனுப்புங்க. விடுங்க சார், விடுங்க சார். சார் வணக்கம். சொல்லு. என் பேர் அர்ஜுன், ஜேகேஆர் குரூப்போட சேர்மன். அதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. வந்த விஷயத்த சொல்லு. சார், உங்க மில் ஒன்று ஏலத்துக்கு வந்தது இல்ல சார். அந்த மில் எனக்கு வேணும் சார். மில்லு வேணுமா? அதான் ஏலத்துல விட்டாச்சே. சார், ஏலத்துல விட்டாலும் பரவாயில்ல சார், அதை நானே வாங்கிக்கிறேன் சார். அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஏலத்திலேயே மில் எடுத்திருக்கலாமே. இங்க வந்து ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, கிளம்பு. சார் 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 சொல்றது கேளுங்க சார். சார், ஏலத்துல விட்டாலும் பொசிஷன் தர வரைக்கும் உங்க விருப்பம் தான் சார். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மில்லை எனக்கு சேல் பண்ணலாம் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பாருங்க சார். ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சொல்றேன்ல, காதுல விழுதா? கண்டிப்பா வேணும் சார். சார் 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 ஏய், ப்ளீஸ் சார். கையை விடு. சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது கேளுங்க சார். அண்ணா, சொல்றதை இவனை கேளுங்க எடுத்துட்டு சார். போ. கேளுங்க சார். ஏய், வாடா. சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது வாடா, கேளுங்க வாடா, சார். வான்னு ஒரு சொல்றேன்ல. நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க அம்மாவோட ஆசை சார். அது மட்டும் இல்லாம இது எங்க அப்பாவோட ஆசை கூட சார். சொல்றாருல. நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணலாம் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். அவனை வெளியே எடுத்துட்டு போங்கடா. சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது கேளுங்க வாடா, சார். வா, சார் சார் நான் சொல்றது ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா தான் சார் தெரியும். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் விடுங்க சார், நான் ஒரு வார்த்தை பேசிடுறேன் சார். சார் அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க சார். தள்ளுங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏய், அடிக்கிற வேலை வேணாம், சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானே. ஏய்! ஏய்! உங்க கூட சண்டை போட வரடா, விடுங்கடா. ஏய், எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸை கூப்பிடணுமா? சார் ஒரு நிமிஷம், நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். இந்த மில்ல வாங்கணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை சார். ஆனா அவர் இப்ப உயிரோட இல்ல. எங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க சார். சார், நீங்க கேட்டீங்கல்ல ஏலம் விட்டு போய் எடுத்துருக்கலாமேன்னு. சார், என்னால அப்ப போக முடியல சார். எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சார். சார், அந்த மில்ல ஏலத்துல எடுத்தவங்க என்ன சார் பெருசா பண்ண போறாங்க? இடிச்சிட்டு ஷாப்பிங் மாலோ இல்லனா அபார்ட்மெண்ட்டோ கட்ட போறாங்க சார். இந்த மில்லு ஓடலனா 4000 ஒர்க்கர்ஸ்க்கு வேலை இல்லாம போயிடும் சார். அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மில்ல அப்படியே ரன் பண்ணுவேன் சார்.
அந்த பேரு கூட மாத்த மாட்டேன் சார். சார், அந்த தொழிலாளர்கள் கூட அப்படியே வேலை பார்ப்பாங்க சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், ப்ளீஸ் சார். நீங்க ஆரம்பிச்ச மில்லு இந்த ஊரோட அடையாளம் சார். அது கெடுக்க வேணாம் சார். சார், ஏலத்துல போன அந்த தொகையை விட நான் அதிகமா தரேன் சார். சார், ஏலம் விட்டு 24 மணி நேரத்துக்குள்ள ஏலத்தை ரத்து பண்ண உங்களுக்கு அதிகாரம் இருக்கு சார். சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு சார். சார், ஒரு நிமிஷம், நம்ம லாயருக்கு போனை போடு. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். நம்ம மில்லு ஒண்ணு ஏலம் போச்சுல்ல? ஆமாங்க சார். அந்த ஏலத்தை கேன்சல் பண்ண முடியுமா? அதுவா சார்? பண்ணிடலாம் சார். சரி, ஓகே. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அதை எடுத்துட்டு வா. ஓகே சார். சார், உங்க அப்பாவோட ஆசைன்ற. சரி, மில்ல நீயே ரன் பண்ணிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். மா, வாப்பா. சொல்லுப்பா. லக்ஷ்மி மில் டாக்குமெண்ட்மா. மில்ல நம்ம வாங்கிட்டோமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னப்பா, எதுக்காக நீ மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னப்பா, சொல்லு. நான் மறுபடியும் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. வசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. முழுக்க முழுக்க இது என்னால நடந்த தப்புமா. வசு ரொம்ப ஃபீல் பண்றாம்மா. இப்ப நான் வசு போய் கூட்டிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா, அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்கம்மா. அப்பதாம்மா அவ ஆபீஸ்க்கு வருவா. சரி, கூட்டிட்டு வா. நீ எனக்காக இவ்ளோ பண்றப்போ நான் உனக்காக இத கூட பண்ண மாட்டேனா? போய் வசுவை கூட்டிட்டு வா. தேங்க்ஸ்மா. வசு, 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 நீ சொன்ன மாதிரி நான் பத்திரத்தை வாங்கிட்டேன் வசு. அம்மா கிட்டயும் கொடுத்துட்டேன். அம்மா உன்னை கூப்பிடுறாங்க வசு. வா, தயவு செஞ்சு வா. உண்மையாவா சார் சொல்றீங்க? ஆமா வசு. என்னால நீங்க சொல்றத நம்ப முடியலையே. என்ன வசு சொல்ற? ஐயோ! வசு, 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 என்ன நம்பு வசு. நிஜமாவே அவரை போய் பார்த்தேன் நானு. பேசின வசு. பத்திரத்தை கொடுத்துட்டார் வசு. சத்தியமா வசு, நம்பு வசு. என்ன தயவு செஞ்சு ஓபன் பண்ணு வசு, ப்ளீஸ். வசு, வா வசு, வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கலாம். வா. வாம்மா வசு. வா வசு. நடந்தது எதையும் உன் மனசுல வச்சுக்காத. மில்லு கிடைக்காத ஏமாற்றத்துல நான் அப்படி பேசிட்டேன். புரியுது மேடம். அர்ஜுன் சார் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். பரவாயில்ல வசு, நடந்தது நடந்து போச்சு. அதான் இப்ப மில்ல வாங்கிட்டோமே. எதையும் மனசுல வச்சுக்காம வழக்கம் போல நீ ஆபீஸ்க்கு வரணும். சரிங்க மேடம். நீங்க என்ன தப்பா நினைக்கல மேடம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசு. வசு, இந்தா உங்க அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்தாம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். மில்லு உங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷமே எனக்கு போதும். மத்தபடி என் மனசுல வேற ஒண்ணும் இல்ல மேடம். அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம்.
வரேன் மேடம். என்னதான் அம்மா வசுக்கு சமாதானம் சொல்லியிருந்தாலும் வசு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். பாவம் வசு. அர்ஜுன், அர்ஜுன், நான் கூப்பிட்டது கூட கேட்காம இங்க இருந்து வசுவ பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? அர்ஜுன். இனியா, என்ன இனியா? அத்த உங்களை வர சொல்றாங்க அர்ஜுன். மா, பாப்பா அர்ஜுன், ஷேர்ஸ் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? ஹெல்த்தியா தான் இருக்கு. பட் அப்டேட் தெரியல. 2 நாளா கொஞ்சம் பிஸியா இருந்ததால வாட்ச் பண்ண முடியல. நான் வேணா ஆடிட்டர் கிட்ட கேட்டு சொல்லவா? ஆஹா, பரவாயில்ல. நான் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். ஷேர் மார்க்கெட் நிலவரம் ஸ்டேபிளா இல்ல. நீ ஆபீஸ்க்கு போனதும் உத்தமன் கிட்ட சொல்லி பரணி ஷேர் ட்ரேடிங் கம்பெனி கிட்ட பேச சொல்லு. அதோட கேட்டக் கம்பெனி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. ஓகே. அர்ஜுன், நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேனே. என்ன புதுசா ஆபீஸ்க்கு? இல்ல, இனிமே டெய்லி வரதா இருக்கேன். தாராளமா வா. இன்னைக்கு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஆடிட்டர் கிட்ட போனோம். ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு தான் நான் ஆபீஸ்க்கு போவேன். அதனால இன்னைக்கு வேண்டாம், நாளையில இருந்து வா. ஓகே அர்ஜுன்? ஆமா. இனியாவையும் அழைச்சிட்டு போ. இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆகும். நாளைக்கு பாத்துக்கலாமா? ஓகே அர்ஜுன். சொல்லுங்க தம்பி, கூப்பிட்டுருந்தீங்க? தம்பி, பிளாங்க் செக் வாங்குற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய சாதனைலாம் ஒன்னும் பண்ணிரலையே. அம்மா உங்களை பரணி ஷேர் ட்ரேடிங் கம்பெனிக்கு போயிட்டு கேடெக் ஷேர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த செக். புரிஞ்சுதா? அதான பார்த்தேன். சரி, பாத்தீங்களா தம்பி, வசு மேடம் வந்துட்டாங்க. கிளம்பும் போதே நல்ல சகுனம் தம்பி. போற காரியம் சக்சஸ் தான். அப்படி என்ன காரியமா போறீங்க உத்தமன்? அம்மா வந்து கேடெக் கம்பெனி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் செக் கொடுத்து அனுப்புறேன். நீ வேற இங்க வந்துட்டியா? சூப்பர் சகுனம். நல்ல சகுனம்னு சொல்லிட்டு தப்பான முடிவை எடுக்கிறீங்க. என்ன வசு சொல்ற? அர்ஜுன் சார், நீங்க நியூஸ் பார்க்கலையா? கேடெக் கம்பெனி ஷேர் இறங்கு முகமா இருக்கு. நேத்தைய மார்க்கெட்ல ஷேர் வேல்யூ 0.9 சரிஞ்சிருக்கு. கேடெக் ஷேர் குறைஞ்சிருக்கா? ஆமா சார், அதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வசமா சிக்கிப்போம். இப்போ ரோஸ்லேண்ட் கம்பெனி ஷேர் தான் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க பிசினஸ் தான் டாப்ல இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். பேண்டமிக் முடிஞ்சா அவங்க தான் நம்பர் 1. அதனால அந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினா ஃபியூச்சர்ல நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். என்ன வசு, ஷேர்ஸ் பத்தி இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்க? ஓகே, நீ சொல்ற மாதிரி ரோஸ்லேண்ட் கம்பெனி ஷேர்ஸே வாங்கிடலாம். பட் அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஷேர் வாங்குறதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஏதாவது டிப்ஸ் கேட்டு சொல்லணுமா? டிப்ஸ் எல்லாம் வேண்டாம். ஒரு சின்னதா கியூட்டா ஸ்மைல் பண்ணு போதும். என்ன அர்ஜுன் சார் இதெல்லாம்? வசு, நீ சிரிச்சாதான் நீ சொன்ன ஷேரை நான் வாங்குவேன். இல்லைன்னா லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு அம்மா சொன்ன அந்த கேடெக் ஷேரே வாங்கிடுவேன். இன்னும் கொஞ்சம். அட, ஏதோ ஒப்புக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா சிரி.
ஒரு அன்பு, பாசம், நெருக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லையே. நல்ல அழகா ஸ்மைல் பண்ணு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உத்தமன், வசு சொன்ன மாதிரி ரோஸ்லேண்ட் கம்பெனி ஷேர்ஸே வாங்கிடுங்க. ஓகேங்களா? வசு கூட்டு போங்க. ஓகே தம்பி, வாங்க மேடம். வசு என்னாச்சு? ரோஸ்லேண்ட் கம்பெனி ஷேர் வாங்கிட்டேன். ஷேர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. வசு, இத மட்டும் அம்மா பார்த்தாங்க வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் உன்னாலதான். சரி, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஓகே உத்தமன், வாங்க. வணிக செய்திகள். இன்றைய பங்கு மார்க்கெட் நிலவரம். கேடெக் கம்பெனி பங்கு வர்த்தகம் இன்று ஏற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு பங்கு ஒன்றின் விலை 100 140 வரை உயர்ந்திருக்கிறது. வா அர்ஜுன், நமக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது. நான் சொன்ன மாதிரி கேடெக் கம்பெனி ஷேர்ஸ் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. பாரு, நியூஸ்ல வருது. கேடெக் கம்பெனி வர்த்தகம் நிமிடத்திற்கு நிமிடம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன தம்பி, மேட்ரு அப்படியே உல்டாவா போயிட்டு இருக்கு. உத்தமன், ஷேர் எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருந்தோம்னா 10 ரூபாய் குறைஞ்சு கிடைச்சிருக்கும். கேடெக் கம்பெனி ஷேர் வாங்கலம்மா.